அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு வருத்தமான செய்தியோடு இந்த வீடியோவை நான் பதிவு செய்கிறேன். இன்றைக்கு நம்முடைய சமுதாய மக்களிடத்திலே இஸ்லாமிய காவலர்கள் என்றும் என்னுடைய குடும்பத்தை சரியாக என்னுடைய மகளோ நிமிர்த்தி விடுவாள், சரியாக என்னுடைய குடும்பத்தை கொண்டு செல்வாள் என்று எண்ணியிருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் அந்த இளைஞர்களுக்கும், மேலும் இந்த சமுதாயத்தில் நம்முடைய இளைஞர்கள் சரியான ரீதியில் அவர்கள் வளர்க்கப்பட வேண்டும். இந்த சமுதாயத்தில் என்னுடைய பிள்ளைகளும் என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களும் எங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய இளைஞர்களும் சரியான ரீதியில் அவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள் என்று சொல்லி இருக்கக்கூடிய முத்தவல்லிகள் ஜமாத்தார்களுக்கு இந்த பதிவாக இருக்கும் சகோதரர்களே, அருமைக்குரியவர்களே. எந்த ஊர்களிலே கந்தூரி விழாக்கள், தர்காக்கள் நிகழ்ச்சிகள் நடக்கிறதோ, பொதுவாக நான் சொல்லவில்லை, குறிப்பிட்டு ஒரு சில செயல்களை, ஒரு சில இடங்களை மாத்திரம் நான் குறிப்பிட்டு சொல்கிறேன். இன்றைக்கு ஒரு சில இடங்களிலே தர்காக்களுடைய கந்தூரி விழாக்கள் நடக்கிறது, சந்தனக்கூடு நடக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு அனாச்சாரமான செயல். அந்த ஊர்களிலே அந்த பொறுப்புதாரிகளும் அந்த உலமாக்களும் அங்கு ஊரில் இருக்கக்கூடிய இளைஞர்களும் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்லியாக வேண்டும். இப்படிப்பட்ட அந்த தர்காக்களுடைய கூடு, சந்தனக்கூடு திருவிழாக்களில் நம்முடைய இன்றைக்கு சமுதாய அந்த இளைஞர்கள், சிறுவர்கள் செய்யக்கூடிய அனாச்சாரங்களும் அநியாயங்களும் நாம் தினம் தினம் தன்னுடைய சோசியல் மீடியாக்களில் வீடியோக்களாக நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம், சகித்துக் கொண்டுதான் இருக்கிறோம் சகோதரர்களே. மிகவும் வேதனையான விஷயம் என்ன தெரியுமா? நம்முடைய அந்த குழந்தைகள், சிறுவர்களை நம்முடைய பெற்றோர்களே அவர்களுக்கு உரிய பணத்தை, காசுகளை கொடுத்து, சல்லிகளை கொடுத்து அவர்களை அனுப்பி, அவர்கள் நீ சென்று அனாச்சாரத்தை பரப்பிவிடு, நீ நரகத்திற்கு சென்று விடு என்று நாமே அதற்கு உறுதுணையாக இருக்கிறோமே. இதுதான் வேதனையான விஷயம். இதுதான் மிக வேதனையாக விஷயம். இதை ஏற்பாடு செய்கிறோமே தர்கா கமிட்டியாளர்கள் என்று, இவர்களும் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்லியாக வேண்டும். அந்த சிறுவர்கள் கெட்டு சின்னாபின்னமாவதற்கு, சிதைந்து போவதற்கு, தன்னுடைய வாழ்க்கையை அழிப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த உலமாக்களும் சரி, அல்லது அந்த நிர்வாகிகளும் சரி, இவர்களும் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்லியாக வேண்டும் சகோதரர்களே. எவ்வளவு அனாச்சாரங்கள்! ஒரு வேளையாக ஒரு நாள், ஒரு இரவு திருச்சி விமான நிலையத்திலிருந்து ஊருக்கு செல்லும் தருவாயிலே நான் சென்று பார்த்த காட்சியை நான் இங்கு பதிவு செய்கிறேன். கிட்டத்தட்ட 300 இளைஞர்கள் எனக்கு என்னுடைய ஊருக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய ஒரு ஊரிலே அன்றைய தினம் சந்தனக்கூடு என்று கேள்விப்பட்டேன். நான் கிட்டத்தட்ட சுபுக்கு முன்னால் 4 மணி 4:30 மணி ஆகும். என்னுடைய பயணத்தை நான் தொடங்கும் பொழுது அங்கே பார்க்கிறேன் கிட்டத்தட்ட 300 இளைஞர்கள் 3 நபராக மொபைட்டிலே, பைக்கில், மோட்டார் சைக்கிளே வந்து சிகரெட் அடிக்கிறார்கள். இன்னும் சில சகோதரர்கள், ஒரு சில சகோதரர்கள், ஒரு சில சிறுவர்கள் போதையில் இருக்கிறார்கள். அருமைக்குரியவர்களே, எவ்வளவு வேதனை! கண்ட காட்சியை பார்த்து கண் கலங்கினேன் சகோதரர்கள். அவ்வளவு வேதனையான விஷயம். அந்த பெற்ற பிள்ளைகள், அந்த தாய் தந்தையர்கள், என்னுடைய மகன் நரகத்திற்கு செல்ல வேண்டும் என்று எந்த தாய் தகப்பனா எண்ணுவோமா? எந்த ஆசிரியராவது இந்த குழந்தை நரகத்திற்கு செல்ல வேண்டும் என்று எண்ணுவாரா? எந்த மத போதகராவது, எந்த உலமாவது என்னுடைய குழந்தை, இந்த குழந்தை அல்ல இந்த ஊரில் உள்ளவர்கள் நரகத்திற்கு செல்ல வேண்டும் யாராவது எண்ணுவோமா? அவரும் செல்கிறார்கள், நாமும் செல்கிறோம் சகோதரர்களே, அருமைக்குரியவர்கள். இதையெல்லாம் நாம் பார்த்தும் பார்க்காமல் இருந்து கொண்டிருக்கிறோமே. எவ்வளவு இது மடமைத்தனம்! நம்மால் என்ன செய்ய முடியும்? என்னால் என்னுடைய குடும்பத்தை நான் சரியான ரீதியிலே வளர்க்க முடியும், பாதுகாக்க முடியும். என்னுடைய முடிந்த அளவு என்னுடைய ஊரிலே நான் என்னுடைய சமுதாயத்தை நான் பாதுகாக்க முடியும், சொல்ல முடியும், கேட்க முடியும். ஆனால் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள் சகோதரர்களே. ஒவ்வொரு பெற்றோர்களும் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டும், பொறுப்புதாரிகள். ஒவ்வொரு ஜமாஅத்தினுடைய நிர்வாகிகளும் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்லியாக வேண்டும், பொறுப்புதாரிகள். ஒவ்வொரு ஜமாஅத்தினுடைய இமாம்களும், முத்தவல்லிகளும், அங்கே பணியாற்றக்கூடிய அத்தனை நபர்களும் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்லியாக வேண்டும், பொறுப்புதாரிகள் சகோதரர்களே. இதை மறந்ததினுடைய விளைவு இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் இந்த சகோதரர்கள் பண்ணக்கூடிய அனாச்சாரங்களும் அட்டூழியங்களும் சகித்துக் கொள்ள முடியவில்லை சகோதரர்களை, சகித்துக் கொள்ள முடியவில்லை. நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் என்னுடைய மகன் இந்த இஸ்லாத்தினுடைய தீனுல் இஸ்லாத்தை சரியான ரீதியிலே கொண்டு செல்வான் என்று. ஆகால பாதாள படுகொலியில் நாம் தள்ளி கொண்டிருக்கிறோம் தினம் தினம் என்பதை நாம் உணர வேண்டும். அருமைக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான். இது போன்ற அனாச்சாரமான செயல்களை விட்டு நாம் ஒதுங்கி இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே முழுமையாக நம்முடைய குழந்தைகளுக்கு பாதுகாப்பை பெற வேண்டும், பாதுகாப்புக்காக வேண்டி துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. இந்த சிறுவர்களுடைய உள்ளத்திலே இறைச்சத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவானாக. அறியாமையின் காரணமாக ஒரு சில சகோதரர்கள் மாத்திரமே அறியாமையின் காரணமாக இது போன்ற செயல்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உரிய நிவாரணத்தை, உரிய விஷயத்தை, அவர்களுக்கு மார்க்கத்தினுடைய விஷயத்தை, மார்க்கத்தினுடைய தாக்கத்தை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறுகளை, குர்ஆன் சொல்லப்பட்ட விஷயங்களை அவர்களுக்கு நாம் சொல்லுவது ஒவ்வொரு முஸ்லிமான முஃமினான அனைத்து நபர்கள் மீது கடமையாக இருக்கிற சகோதரர்களே. அல்லாஹ் இப்படிப்பட்ட சமுதாயத்தை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ்வுடைய கோபத்தை விட்டும் அல்லாஹ் நம்மை முழுமையாக பாதுகாப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.